ஜேம்ஸ், நான் சொல்றது கேளு. ஏன் எதுக்குன்னு கேட்காத. முதல்ல இந்த ஊரை விட்டு போயிடு. சார், எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியல. அதனால ஊர்கோடியில் இருக்கிற மாரியம்மன் கோயில ஜூலி தங்க வச்சிருக்கேன். அவளை வச்சுட்டு ஊரை விட்டு போயிடு. ஊர் இருக்க நிலைமையில என் சுகத்துக்காக மட்டும் நான் ஓடினா, உங்க நன்மைக்காக மட்டும் சொல்லல, இந்த ஊரோட நன்மைக்காகவும் சொல்றேன். கொழுத்து போய் இருக்கிற ஜாதி தீயில உங்க காதல் கருகி சாம்பலா வேண்டாம். ஆண்டனி கண்ணில் படாம நீங்க 2 பேரும் ஊரை விட்டு போயிடுங்க. சரி, பாப்பலாம். காரியம் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சு அலையறாங்க. அவங்க கையில புள்ளி கட்டி கொடுத்த மாதிரி ஜேம்ஸ் ஜூலியோட அனுப்பிட்டீங்களே. அவங்கள நம்ம ஊர்க்காரங்க பார்த்தா கலவரம் ஜாஸ்தி ஆடுவேன்னு அனுப்பி வச்சேன் ஃபாதர். இப்படியாக எதிர்பார்க்கல, மன்னிச்சிருங்க. ஒன்னும் அறியாத இந்த பாமர ஜனங்களை தூண்டி விட்டு மத கலவரத்தை உண்டாக்கிட உண்ட சாகரிக்கிறத தவிர எனக்கு வேற வழி. உன்ன உன் வாழ்க்கைய உன் சந்தோஷத்தை அழிக்க நினைச்ச தப்பா. உன் தங்கச்சிய சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுக்காக எந்த பாவமும் அறியாத இந்த நல்ல உலகங்களை அழிக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஆனா நான் செஞ்ச இந்த தவறால பிரிஞ்சிருக்கிற 2 மதமும் ஒண்ணு சேரும்னா என் அண்ணனை கொன்னதை நான் பெருமையா நினைக்கிறேன். ஜேம்ஸ், என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு ஜீவன் அழைத்தது